ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கராத்தே ஹுசைனி அப்படிங்கிற சிஹான் ஹுசைனி தற்போது தான் இறந்து போகிற தருணத்தில் இருக்கிறதா சொல்லி நடிகர்கள் விஜய், பவன் கல்யாண் உள்ளிட்டோருக்கு உருக்கமான கோரிக்கை ஒன்று வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு இரத்த புற்றுநோய் வந்திருக்கு. இதுக்கு மொத்தம் 3 காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது என்னோட ஜெனடிக் பிரச்சனையால் வந்திருக்கலாம், அல்லது ஏதாவது வைரஸால் வந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சாக்கால் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு நாள் வாழ்கிறதுக்கு 2 யூனிட் ரத்தம் மற்றும் பிளேட்லெட்ஸ் தேவைப்படுது. நான் இன்னும் கொஞ்ச நாட்கள், அதாவது 10 நாட்கள் வரைக்கும் தான் உயிரோடு இருப்பேன். எனக்கு மன தைரியம் அதிகம். எனக்கு புற்றுநோய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி க்ரௌட் ஃபண்டிங் கேளு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கராத்தே சொல்லிக் கொடுக்குற இடத்த விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நடிகர் பவன் கல்யாண் இங்கே வந்து தான் கராத்தே கற்றுட்டு போனார். அதனால் அவர் இந்த இடத்த வாங்கிக்கணும். அதே போல் நடிகர் விஜய்க்கு ஒரு கோரிக்கை. அவர் தமிழ்நாடு முழுசும் வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர், வீராங்கனையை உருவாக்கணும் அப்படின்னு உருக்கமாக சிஹான் ஹுசைனி கோரிக்கை வச்சிருக்காரு. கராத்தே மாஸ்டரான ஹுசைனி பல நடிகர்களுக்கு கராத்தே பயிற்சி கொடுத்துருக்காரு. கமல்ஹாசன், விஜய் உள்ளிட்டோர் படங்கள்லையும் அவர் நடிச்சிருக்காரு. மேலும் சில டிவி நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு இருக்கிற இவருக்கு இரத்த புற்றுநோய் வந்திருக்கிறது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மதுரையை பூர்வீகமாக கொண்ட சிஹான் ஹுசைனி மறைந்த நடிகர் விவேக் கூட மதுரை அமெரிக்கன் காலேஜில் படிச்சிருக்காரு. படிக்கும்போதே கராத்தேல டேலண்டடாக இருந்திருக்காரு. அதே போல் நடிக்கிறதுலையும் இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காரு. நடிகர் விவேக்கும் இவருக்கும் நடுவில் காலேஜ் டேஸ்லேருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. சிஹான் ஹுசைனி விவேக்கு முன்னாடியே கே பாலச்சந்தர் மூலமாக சினிமாவில் அறிமுகமாயிட்டார். கே பாலச்சந்தர் டைரக்ஷனில் புன்னகை மன்னன் படத்தில் ஒரு கேரக்டரில் ஒரு நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து வேலைக்காரன், மூங்கில் கோட்டை, உன்னை சொல்லி குற்றமில்லை அப்படின்னு சில படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்திலையும் ஹுசைனி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹுசைனி தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தாலும் ஒரு நடிகராக அவருக்கு பாப்புலாரிட்டி கொடுத்த படம் அப்படின்னா விஜய் கூட நடித்த பத்ரி படம் தான். சிஹான் ஹுசைனி அப்படின்னு சொல்கிறத விட கராத்தே ஹுசைனி அப்படின்னு சொன்னாதான் இன்னமும் பலருக்கு அவரை தெரியும். நடிகர்கள் விஜய், பவன் கல்யாண் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களுக்கும் கராத்தே மற்றும் வில்வித்தை பயிற்சியை அவர் கொடுத்துருக்காரு.